வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்களை நட்சத்திரங்களாகவும் குருவை ராசிநாதனாகவும் கொண்ட மீன ராசி அன்பர்களே, உங்கள் கூர்ந்து கவனிக்கும் புத்திசாலித்தனத்தினாலும் எளிதில் பழகும் குணத்தினாலும் நற்பெயர் எடுக்கின்றவர் நீங்கள். இந்த மாதம் விநாயகப் பெருமானை தொடர்ந்து வணங்கி வந்தால் விக்னம் தீர்க்கின்ற பகவான் உங்களுக்கு வாழ்வில் நல்வழி காட்டுவார். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரக்ஷா பந்தன், ஜென்மலட்சுமி, விநாயகர் சதுர்த்தி, வரலட்சுமி நோன்பு, ஆடிப்பெருக்கு போன்ற விசேஷ நாட்கள் வரவிருக்கின்றன. இந்த நாட்களில் அந்தந்த கடவுளுக்கு தேவையானவற்றை வைத்து வணங்கி அவர்களின் ஆசியை பெற்று என்றென்றும் நன்மையை பெருக்கிக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் மாத கிரகமான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் 16 வரை 5ஆம் இடத்திலும், அதன் பிறகு சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று 6ஆம் இடத்திலும் வலுவாக வரவிருக்கிறார். அடுத்த ஒரு மாத காலம் உங்களுக்கு சூரிய பகவானால் அருள் முழுமையாக கிடைக்கப்பெறவிருக்கிறீர்கள். உங்கள் ராசிநாதன் குரு, புதன் மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். பிறகு புதனும் சுக்கிரனும் 5ஆம் இடத்திற்கு நகரவிருக்கிறார்கள். சுக்கிர பகவான் நற்பலன்களையும் புத பகவான் சாதாரண பலன்களையும் தரவிருக்கிறார்கள். சனி பகவான் ஜென்மச்சனியாக உங்கள் ராசியிலேயும், ராகு பகவான் விரயத்திலும், கேது பகவான் 6இல் நன்மை செய்யும் நிலையிலும், செவ்வாய் 7லும் சாதாரண பலனையும், 8இல் சந்திரன் அசுவ பலன் தரும் நிலையிலும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாதத்தில் உங்கள் வருவாய் நிதி நிலையை பொறுத்தவரை இயல்பானதாக இருக்கும் என்றாலும் விரையாதிபதி சனி மற்றும் விரய ராகுவால் செலவுகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் தேவையற்ற கெட்ட வழிகளில் பணம் செலவாக வாய்ப்பிருக்கிறது என்பதால் கவனமுடன் உங்கள் வரவு செலவுகளை கட்டுப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று அதிக கவனம் செலுத்துவது நல்லது. 7.5 ஜென்மச்சனியாலும் 12ஆம் இடத்து ராகுவாலும் நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிறிய நோயாக இருந்தாலும் உடனடியாக சிகிச்சை செய்து கொள்வது நல்லது. அது பெரியதாக வளர்ந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள். பொருட்களை வாங்கி விற்கின்ற வியாபாரிகள் சற்று அதிக கவனமுடன் இந்த மாதத்தை பராமரிப்பு செய்ய வேண்டும். உற்பத்தி சேவை துறையில் இருப்பவர்களுக்கு இந்த தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் பெறவிருக்கிறீர்கள். இருந்தாலும் செலவுகள் தேவையற்ற செலவுகளாக ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமுடன் கையாளுங்கள். உங்கள் உற்பத்தி பொருளுக்கான சந்தை அமையும். கட்டுப்படியான விலையும் கிடைத்து மகிழ்வீர்கள். உங்கள் குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் 7இல் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் அதிபதி 5இல் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. குடும்பத்தில் குழப்பமான சூழல் நிலவும் வாய்ப்பிருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடமிருந்து முரண்பட வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் துணை உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ளதால் கவனமாக இருங்கள். உங்கள் குழந்தைகளின் போக்கு உங்களுக்கு சற்று வியப்பாக கூட இருக்கலாம். அவர்களின் பேச்சு செயல்களில் மாற்றத்தை உணரலாம். வேலை செய்பவர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் உழைப்பாலும் உங்கள் நிலைமையை தக்க வைத்துக் கொள்வீர்கள். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் எளிதில் சமாளித்து வெற்றி பெற்று நல்ல பெயர் எடுப்பீர்கள். புதிதாக வேலை தேடுபவர்கள் இன்னும் ஒரு சில மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டியிருக்கும். அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. சகோதர உறவுகள் மேலோட்டமானதாக இருக்கும். உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உதவிகரமாக இருப்பார்கள். நட்புகள் என்றும் போல் தங்கள் ஆதரவு கரத்தை நீட்டுவார்கள். அரசியல்வாதிகள் இந்த மாதம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதிக பொருட்செலவு உண்டாகும். உடலும் மனமும் சோர்ந்து போகும். ஒரு நிச்சயமற்ற தன்மையால் அல்லாடுவீர்கள். கலைஞர்களை பொறுத்தவரை உங்கள் படைப்புகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு சில இடர்பாடுகளை சந்திக்கக்கூடும். வருவாய் இயல்பானதாக இருந்தாலும் ஒரு நிச்சயமற்ற தன்மையை உணர்வீர்கள். இந்த மாதம் சராசரிக்கும் கீழான பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் என்பதால் கவனமாக இருங்கள். ராசி பலனை பார்த்து அச்சப்பட தேவையில்லை. அடிப்படை ஜாதக கூறுகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது, தசாபுத்தி பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பொறுத்தே ராசி பலன் முழுமையாக வேலை செய்யும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றி வணங்கி வாருங்கள். விநாயகப் பெருமானையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். நல்லதே நடக்கும், நல்லதே
நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.